பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லா. நாங்கள் இதுவரைக்கும் சென்ற பாடங்களில் எழுத்துக்களை பற்றி நாங்கள் படித்தோம். ஒவ்வொரு எழுத்துக்களையும் நாங்கள் இனம் கண்டு அதை அடையாளம் கண்டு கொண்டோம். கூட்டெழுத்துக்களாக வரப்போக்குள்ள, தனித்த எழுத்துக்களாக வரப்போக்குள்ள அந்த ஒவ்வொரு எழுத்துக்களும் இது எந்த எழுத்துத்தான் என்று தான் இதுவரைக்கும் நாங்கள் என்ன செஞ்சோம், இந்த எழுத்துக்களுடைய இந்த அறிமுகம், கூட்டெழுத்துக்களுடைய பயிற்சி, அந்த கூட்டெழுத்துக்களுக்கு மத்தியில் உள்ள வேறுபாடுகள், இதுகளைத்தான் இதுவரைக்கும் பார்த்தோம். இப்போ அடுத்த ஸ்டெப் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த எழுத்துக்களில் இந்த பாடத்தில் நாங்கள் பார்க்க போகிறது இந்த எழுத்துக்களில் ஃபத்ஹா, கஸ்ரா, லம்மா, இதுக்கு சொல்லுவாங்க ஹரக்கத்துகள்னு சொல்லுவாங்க. ஹரக்கத் தமிழால் சொல்கிறோன்னா அடையாள குறியீடு. இந்த எழுத்துக்களுக்கு மேலால் கீழால் வரக்கூடிய அடையாள குறியீடுகள் ஃபத்ஹா, கஸ்ரா, லம்மா, இந்த மூணையும் பற்றி தான் இப்போ இந்த பாடத்தில் பேச போகிறாங்க. இதில் முதலாவது இப்போ பேசுகிறாங்க ஃபத்ஹா. இப்போ ஃபத்ஹா என்றது ஒரு எழுத்துக்களுக்கு மேலால் வந்தால், ஒரு எழுத்துக்கு மேலால் வந்தால் இந்த ஃபத்ஹாவை வச்சு எப்படி சொல்கிறது, அதே போல் 2 எழுத்துக்கள், அதே போல் 3 எழுத்துக்கள். அப்போ இந்த ஃபத்ஹா ஒரு எழுத்தில், 2 எழுத்தில், 3 எழுத்தில் வந்தால் எப்படி சொல்கிறேன்னு முதலாவது சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கஸ்ரா. கஸ்ரா ஒரு எழுத்தில், 2 எழுத்தில், 3 எழுத்தில் வந்தால் எப்படி சொல்கிறேன்னு அடுத்தது. மூணாவது லம்மா, அது ஒரு எழுத்தில், 2 எழுத்தில், 3வது எழுத்தில், 3 எழுத்தில் அப்படி வந்தால் அதை எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி போட்டு, அதுக்கு பிறகு இந்த ஹரக்கத்துகள் எல்லாமே 3 எழுத்தில், 4 எழுத்தில், 5 எழுத்து வரும் வரைக்கும் வந்தால் அதை எப்படி சொல்கிற என்றது தான் இந்த பாடத்தினுடைய நோக்கமாக இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு ஹரக்கத்துகளாக நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் பார்ப்போம். சரிதானே? இப்போ பாருங்கள், இதில் ஹரக்கத்துகளின் விளக்கம் என்று சொல்லி தலைப்பு இருக்குது. ஹரக்கத்துகளின் விளக்கம், அதாவது அடையாள குறியீடுகள். முதலாவது ஃபத்ஹா. இதுக்கு சொல்கிற இப்படி வாரத்துக்கு ஃபத்ஹா, இந்த போட்டிக்கு பாருங்கள் தமிழ் ஃபத்ஹா. இப்போ இந்த ஃபத்ஹாவை வச்சு இந்த எழுத்துக்களில் இதை தந்திருக்கிறாங்க பணியை. 29 எழுத்துக்களையும் தந்திருக்கிறாங்க. அந்த எழுத்துக்களை நாங்கள் எப்படி சொல்கிறேன்னு பார்ப்போம். சரிதானே? இதை 2 விதமாக தஹஜ்ஜி செஞ்சு சொல்கிற விதமும் இருக்குது, ஆனால் சும்மா சொல்கிற விதமும் இருக்குது. இப்போ தஹஜ்ஜி செஞ்சு சொல்கிறேன் எப்படி சொல்லுவாங்கடா, ஹம்ஸா ஃபத்ஹா அ, பா ஃபத்ஹா ப, த ஃபத்ஹா த அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அதை விட்டு நாங்கள் இந்த மெத்தடில் சொல்லி பழகினா தஹஜ்ஜி இல்லாமல் சும்மா அ, ப, த, ச, ஜ, ஹ இப்படி சொல்லிட்டோம்டா எங்களுக்கு அந்த ஓதுறதுக்கு கொஞ்சம் லேசாக இருக்கும் என்ற அந்த அதை கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த மெத்தட்லேயே நாங்கள் என்ன செய்வோம், இந்த எழுத்துக்களை நாங்கள் சொல்லி பழகுவோம் இன்ஷா அல்லாஹ். சரிதானே? நான் அந்த முறையிலே நான் சொல்கிறேன், நீங்கள் கவனிங்க. ஃபத்ஹா, இதுக்கு சொல்கிற ஃபத்ஹா. அ, ப, த, ச, ஜ, ஹ. இதில் முக்கியமாக நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த பாடத்தில் கவனிக்கணும். இந்த ஃபத்ஹா, கஸ்ரா, லம்மா பெற்று வரக்கூடிய இந்த எழுத்துக்களை கொஞ்சமும் நீட்டக்கூடாது. உதாரணத்துக்கு எப்படின்னா இதை அ இவ்வளவுதான், ஆ அப்படின்ட்டு நீட்டிடப்படாது. ஏன்னா நீட்டினா நாங்கள் பின்னுக்கால எழுத்து கூட்டி நாங்கள் 2 எழுத்து 3 எழுத்துக்கள் போக்குள்ள நாங்கள் அதில் சிரமப்பட வேண்டி வரும். அப்போ அதனால் இந்த ஃபத்ஹா, கஸ்ரா, லம்மா பெற்று வரக்கூடிய அந்த எழுத்துக்களை சொல்லக்குள்ள நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த எழுத்துக்களை கொஞ்சமும் நீட்டக்கூடாது. சரி? அ, ப, த, ச, ஜ, ஹ, ஹ, த, த, ர, ஸ, ச, ஷ, ஸ, ல, த, ல, அ, ல, ஃப, க, க, ல, ம, ந, வ, ஹ, அ, ய.
அப்போ இந்த எழுத்துக்களில் ஃபத்தஹா வச்சு இப்படித்தான் சொல்கிறது. அப்போ இதை அடுத்தடுத்த பக்கங்களில் இந்த எழுத்துக்களை மாற்றி மாற்றி என்ன செய்வாங்க, எங்களுக்கு இந்த ஹரக்கத்துக்களை அது ஃபத்தஹா என்ற அந்த அடையாள குறியீடை முதலாவது வச்சு எங்களுக்கு இது பண்ணுவாங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அதை உரிய முறையில் நாங்கள் சொல்லிட்டோம்னு சொன்னால் சரி, அல்ஹம்துலில்லாஹ்.